ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான, நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கிச்சனுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த டிப் நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காய்கறி துருவுறதெல்லாம் வீட்டில் வச்சிருப்பேன் இல்லைங்களா, இது அதே நாள யூஸ் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை ஒரு சிலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த ஷார்ப் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் இஞ்சி பூண்டு தட்டுற கல்லெல்லாம் வீட்டில் வச்சிருப்போம் இல்லைங்களா, அதை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ஒவ்வொரு லைனாக நீங்கள் செஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப் ஆயிருங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் தான் செய்யணுமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெரிய சைஸ் கல் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா லைன்லையுமே ஒரே டைமில் செய்யாமல் இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு லைனாக செய்யும் போது நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் பீட்ரூட், கேரட் எது வேணாலும் துருவி எடுத்துக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் செகண்ட் டிப் கூட, காலையில் நம்ம அவசரமாக சமைச்சிருப்போம் இல்லைங்களா, உங்களுக்கெல்லாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சமைக்கும் போது காய்கறி கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாமே கட் பண்ணுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து நமக்கு எவ்வளோ வெங்காயம் எவ்வளோ பூண்டு தேவைப்படுதோ இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இவ்வளோ பெருசு தான் எடுக்கணுமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. மீடியம் சைஸில் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளாஸ்டிக் இருக்கிறத விட ஸ்டீல் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. லைட்டாக வச்சு நீங்கள் தேய்க்கும் போது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு. ரொம்ப குட்டி குட்டி வெங்காயமெல்லாம் தோல் உரிக்கிற கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாங்க. பூண்டெல்லாம் அதிகமாக வாங்கி அதிக நாட்கள் நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சா கூட அது பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாள்லயே ஒரு அழுகுன மாதிரி எல்லாம் ஆயிரும் இல்லைங்களா, ஒரு கலரே மாறின மாதிரி ஆகும். அப்படி ஆகாமல் இருக்க என்ன பண்ணலான்னு பார்த்துடலாங்க. சின்னதாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுலாங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் கையில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஃபுல்லாக உதறிட்டு நம்ம ஃபுல்லாக அந்த பூண்டில் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா பூண்டு எவ்வளோ நாட்கள் ஆனாலும் எப்படி நம்ம வாங்கிடணுமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலோ இல்லை தோசைகள் ரொம்ப ஹீட் ஆகி சப்பாத்தியெல்லாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்குது இல்லைங்களா, நெக்ஸ்ட் டே வந்து இந்த மாதிரி தோசை ஊற்றும் போது தோசை ஊட்டிட்டு சரியாக வராமல் இருக்குது இல்லைங்களா, அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லெமன் சைஸ் சின்ன சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு அதை அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன காட்டன் கிளாத்தாட்டு எடுத்துக்கலாங்க. அதில் போட்டு நல்லா சுருட்டி எடுத்துக்கலாம். தோசைகள் லைட்டாக சூடாக இருக்குது இல்லைங்களா, நம்ம டைரெக்டாக அதை யூஸ் பண்ண முடியாது, அதனால இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. தோசைகள் வந்து ரொம்ப சூடாகக்கூடாதுங்க. லோ ஃப்ளேம்லேயே லைட்டாக சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த புளி எடுத்துருக்கு இல்லைங்களா, அது வந்து லைட்டாக ஆயில் சேர்த்துட்டு ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் தோசைகள் இருந்துச்சு அப்படின்னா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை சூப்பராக வரும். அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, இப்போ நேற்று சப்பாத்தி ரொம்ப நேரம் போட்டோம் அப்படின்னா தோசைகள் ரொம்ப சூடாயிருங்க. நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி நம்ம தோசை ஊற்றும் போது தோசை ரொம்ப கெட்டியாக வரும். அது மட்டும் இல்லாமல் தோசை ரொம்ப ஒட்டிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக நல்லா மொறுமொன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த தோசைகள் கூட நீங்கள் டக்குன்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னா தண்ணியில் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயும் அதிகமாக சேர்க்க தேவையில்லைங்க. லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ வேணும் அப்படிங்கிறவங்க லைட்டாக சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் அப்படியே ஒரு 2-3 செகண்ட் விட்டுட்டு திருப்பி போட்டுடலாம். அதுவும் சூப்பராக வருங்க. பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 2-3 ட்ராப் எண்ணெய் சேர்த்து புளி வச்சு அப்ளை பண்ண இல்லைங்களா, அப்போ வந்து எண்ணெய் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். இப்போ வந்து உங்கள் இஷ்டங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தாராளமாக எண்ணெய் நெய்யோ எது வேணாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு டிப் கூட ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். 2 டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட்டில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தலாம். மோஸ்ட்லி இந்த டிப் வந்து மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, ஜாதிப்பூ, ரோஜாப்பூ செடியெல்லாம் வீட்டில் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் ஒரு முல்லைப்பூ செடி வெளியில் வச்சுருக்கேன். அது பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா வந்துட்டுருக்கும். பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறதுனால அந்த மரத்தில் இருக்கிற எறும்பு, பூச்சி எல்லாமே வந்ததுனால சரியாக பூ வராமல் இருக்குங்க. அந்த மாதிரி எறும்பு தொல்லை, குட்டி குட்டி பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஈஸியாக ஒரு டிப் ஷேர் பண்ணுறேன், என்னென்னு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அரிசி ஊற வச்சிருப்பேன் இல்லைங்களா, அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. நான் வெளியில் ஒரே ஒரு செடி இருக்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இதோடையே. இப்போ இதோட பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சமாக காஃபி பவுடர் உள்ள சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க தேவையில்லை, இது கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் சேர்த்துக்கலாங்க. இல்லை அப்படின்னா அப்படியே கூட டைரெக்டாக நம்ம தெளித்து விட்டுறலாம்.
இது வந்து ரொம்ப போட்டு அடிக்கக்கூடாதுங்க. லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா 2 டைம் தண்ணி ஊற்றி விடலாம். முட்டையோடு சேர்த்துக்கலாங்க. புளிச்ச மாவு தண்ணி இந்த மாதிரியெல்லாம் சேர்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா சூப்பராக பூ வருங்க. வாழைப்பழமெல்லாம் ரொம்ப பழுத்துருச்சு அப்படின்னா அது மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஒரு ஒரு பக்கெட் நிறைய நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு அது நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வருங்க. அது எல்லா செடிக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி பூச்சி தொல்லாத வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அது பக்கத்தில் செடி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. ஸோ இந்த டிப்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்துடலாங்க. வீட்டில் ஈஸியாக ஸ்நாக் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்க்கலாம். ஸ்நாக் ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ளே சேர்த்துக்கலாங்க. எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம அளந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதனால் வந்து அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சுங்க. ரவை பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. ரவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா, இந்த ரவையோடையே ஒரு 3-4 ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் சேர்க்கும்போது நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ மற்ற எல்லா பொருட்களுமே அதுலேயே அளந்து உள்ளே சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி அதே கப்லேயே 1 கப் அளவு துருவன வெல்லத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துட்டு இல்லைங்களா, நெக்ஸ்ட் இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு உள்ளே சேர்த்துக்கலாங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு உள்ளே சேர்த்துக்கலாம். ரவை ஊற வைக்கும்போது நம்ம 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இல்லைங்களா, அதனால பால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க. இப்போ அரை கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சி பார்க்கலாம். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போது நீங்கள் இன்னொரு அரை கப் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்திலே இருக்கக்கூடாதுங்க. இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். அதாவது தோசை மாவு பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. இப்போ சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாவு கொஞ்சமாக அதில் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க, அதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம உள்ளே சேர்க்கும் போது மாவை அது ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே லைட்டாக எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தட்டில் அது உள்ளே சேர்த்துக்கலாங்க. மாவை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து அந்த தட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. அது பாருங்கள் பூரி மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக உப்பலாக வரும். நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா, அப்படி சேர்க்காமையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் டேரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பட் அந்த ஷேப் மாதிரி அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இதை விட பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை விட பெரிய தட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்து ரெடி பண்ணிக்கலாங்க. இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டு ரெடி பண்ணிக்கலாம். 2 சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாங்க. ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பார்க்கறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த அளவுகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 6-7 பக்கம் நமக்கு கிடச்சிருக்குங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி தட்டு உள்ளே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க. இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த மாவு உள்ளே சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அப்படி உள்ளே சேர்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஷேப்பாக கிடைக்காதுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வேணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.